கட்சியை வந்து 2 3 சல்லியாக உடச்சி நீ அங்கிட்டு போ நீ இங்கிட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆளுக்கு ஒரு திசையாக வந்து தெரிக்க விட்டு அவங்கள வந்து வீக் பண்ணி அந்த கட்சியை வந்து எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாஜக வந்து தொடர்ச்சியாக அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டே தான் இருக்கிறது. இப்போ அந்த வகையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து பலமிழந்த ஒன்றாக இருக்கும். அதனால் அதிமுகவை மீண்டும் வந்து ஒன்றாக இணைப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு வந்து எல்லாரும் வந்து பாஜகவினுடைய காலியில் ஐக்கியமாகிவிட்டார்கள். தீபாரோட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. இன்னைக்கு நம்முடைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்க. ஒன்று, பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து திரு அண்ணாமலை அவர்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக திரு நயினார் நாகேந்திரன் அல்லது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை கொண்டு வர இருப்பதாக ஒரு பேச்சு மிக மிக அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 1-2 வாரங்களில் அது நிச்சயமாக அமல்படுத்தப்படும். 2 வாரங்களில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனோ அல்லது வானதி சீனிவாசனோ நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ஊடகம் எங்கும் பரவி இருக்கு. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக செங்கோட்டையனை கொண்டு வருவதற்கான வேலையை ஒரு பக்கம் பாஜக பண்ணிட்டு இருக்கு. என்னங்க சொல்கிறீங்க? அஇஅதிமுக வந்து ஒரு தனித்து பெரிய கட்சிங்க. அதுக்கு வந்து எப்படி பாஜக வந்து கட்டளையிட முடியும்? பாஜக எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? அப்போ இவ்வளோ நாளாக வந்து அந்த வேலையை யார் செஞ்சுட்டு இருந்தாங்க? அந்த கட்சியை வந்து 2 3 சல்லியாக உடச்சி நீ அங்கிட்டு போ நீ இங்கிட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆளுக்கு ஒரு திசையாக வந்து தெரிக்க விட்டு அவங்கள வந்து வீக் பண்ணி அந்த கட்சியை வந்து எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாஜக வந்து தொடர்ச்சியாக அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டே தான் இருக்கிறது. அந்த காய்களை நகர்த்தியதின் ஒரு நிகழ்வு தான் சென்ற வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இப்போது இது வந்து தொடர்ச்சியாக அஇஅதிமுகவுக்கும் பாஜகவும் வருகிற 2026 தேர்தலில் கூட்டணி அமைக்க இருக்கிறதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அமித்ஷாவும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் கூட்டணி விவகாரமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆனால் அஇஅதிமுக சைட்லேருந்து இதற்கு எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு விளக்கமோ வந்து கொடுக்கவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து தான் நான் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஆனால் அமித்ஷா வேறு மாதிரி கொடுக்குறார். இப்போது அஇஅதிமுக இருக்கக்கூடிய வேறு இப்போது துணை எதிர்க்கட்சி தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களை வந்து பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய இரும்பு மனிதர் போய் சந்திச்சுட்டு வந்தார் அப்படின்லாம் வந்து பேசுகிறார். இப்போது தொடர்ச்சியாக இவர்களிடத்திலே வந்து எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு தெளிவும் இவர்களிடத்தில் கிடையாது. இவர்கள் முழுக்க அந்த கட்சியை வந்து பாஜகவினுடைய காலடியில் அடகு வைத்து விட்டார்கள். இப்போ பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது மிக வலிமையாக இருக்கிறது. நான் எதையாச்சும் ஒன்று பண்ணி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து களைச்சி விட்டுலாம், விசிகாவையோ சிபிஎம்மையோ இல்லை சிபிஐயோ வெளியே கொண்டு வந்துடலாம், இந்த கூட்டணியை வந்து இப்படி பலமாக இருப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது, அது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி தான் வந்து ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்களை வைத்து இடையில் வந்து ஒரு நாடகம் ஆடப்பட்டது. ஆனால் அந்த நாடகம் எல்லாம் வந்து வீணாக போனது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போது வேறு மாதிரியான ஒரு ரூட்டை எடுக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு இன்றைக்கி மக்களவையில் பெரும்பான்மை கிடையாது. இன்றைக்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் தான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு. இப்போ இதே சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா, மாநிலங்களவையிலும் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடைய கூட்டணி கட்சி ஒரு பெரும் பலத்தை பெற்றால் மட்டும்தான் மாநிலங்களவையில் இவர்களால் ஒரு பலமிக்க கட்சியாக உருவெடுக்க முடியும். மாநிலங்களவையில்
ஏதாவது சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை பாஸ் பண்ண முடியும். அப்போது இவங்களுக்கு அந்த பயம் வந்து மிக அதிகமாக வந்து விட்டது. எனவே தான் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கணிசமான இடத்தை வந்து நம்ம பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதற்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த வகையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து பலமிழந்த ஒன்றாக இருக்கும். அதனால் அதிமுகவை மீண்டும் வந்து ஒன்றாக இணைப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்சி, டிடிவி, சசிகலான்னு வந்து எல்லாரும் வந்து பாஜகவினுடைய காலில் ஐக்கியமாகிவிட்டார்கள். இப்போ எடப்பாடியையும் கூப்பிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போது அதுக்கு எடப்பாடியும் ஒரு சில டிமாண்ட் வச்சுருப்பார் போல். நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவியில் வைத்திருந்தீர்கள் என்றால் எங்களால் வந்து நிச்சயமாக கூட்டணியில் வந்து அங்கம் வகிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடியும் சில டிமாண்டுகளை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இப்போது அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக்கியிருப்பதாகவும் அது போக அண்ணாமலை மேலேயும் டெல்லி பாஜகவுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, அண்ணாமலை மீது வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் அண்ணாமலை வீணடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் எல்லாம் பேச தொடங்கியிருக்கின்றன. இப்போ அந்த வகையில் சரி, அதை தான் எடப்பாடியை கூப்பிட்டு பேசிட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக செங்கோட்டையனை வந்து கூப்பிடணும், எதுக்கு செங்கோட்டையனுக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கணும், இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அஇஅதிமுகவுக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்குது. செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 உள்கட்சி போர் வந்து தொடங்கிருச்சு. இப்போ செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இந்த கட்சிக்கு மிக விசுவாசியாக இருக்கக்கூடியவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அமைச்சராக இருந்தவர். அதற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய காலத்தில் அமைச்சராக இருந்தவர். கடைசி வரைக்கும் அமைச்சராகவோ அந்த கட்சியில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர். ஜெயலலிதா நம்பக்கூடிய மிக முக்கியமான கட்சியினுடைய விசுவாசிகளில் ஒருவராக இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். கடைசி வரைக்கும் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் உண்மையாக இருக்கக்கூடியவராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அப்போது அந்த செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு நேர் எதிராக ஒரு 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 கட்டத்தை வந்து கட்ட தொடங்கி இருக்கிறது பாஜக. இதை எதற்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை எடப்பாடி பாஜக வைக்கக்கூடிய எந்த செயல் திட்டங்களுக்கும் அனுமதி தரவில்லை, அதற்கு இசைந்து வரவில்லை அப்படின்னு சொன்னால், எடப்பாடிக்கே ஆப்பு வைப்பதற்காகத்தான் உட்கட்சியில் ஒரு ஆளை வந்து ஸ்க்ரூ கொடுத்து டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெள்ள தெளிவாக தெரிகிறது. விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். எப்படியும் வந்து அண்ணாமலை இல்லாத இடத்தை விஜயோ அல்லது சீமானோ அந்த இடத்தை இட்டு நிரப்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை இந்த மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டாலும் அவருக்கு வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை எல்முருகனை மறுபடியும் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக்கிவிட்டு அண்ணாமலைக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கூட கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பக்கத்திலிருந்து பல்வேறு விதமான பேச்சுக்கள் வர தொடங்கி இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தீபர்வட்டும் சேனலுக்கு தாங்க. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.